பேசுகிறார். நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்து, எல்லாத்தையும் ரொம்ப கேர் எடுத்து, எல்லாத்தையும் ரொம்ப பெருசாக நினச்சிங்கன்னா சில நேரத்தில் உங்களால் குடும்ப வாழ்க்கையில் கூட நன்றாய் வாழவே முடியாது. சில காரியத்தை என்ன பண்ணணும்னா கண்டுக்காம தான் விடணும். இந்த உலகம் அப்படி தான். அப்படின்னா நம்ம முன்னாடி வச்சு அவங்க ஒன்று பேசுவாங்க, வெளியில் நம்ம இல்லாத போது இன்னொன்று பேசுவாங்க. அதற்காக அவங்களுக்கு நம்ம மேலே அன்பு இல்லை, அவங்க மோசமானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது தவறு தான். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவங்க அப்படி பேசிட்டாங்க. இப்போ அதையே நம்ம நினச்சிட்டு நம்முடைய லைஃப்பை எப்படி நம்ம ஓட்ட முடியும்? அந்த கசப்பை வச்சுட்டு எத்தனை நாள் வாழ முடியும்? அதனாலே ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இன்றைக்கு 3வது நாள் ஒரு ஜெப குறிப்புக்காக எல்லாரும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாரும், நான் சில காரியத்தை காணாதவரை போல இருக்கிறதற்கு கிருபை தார். இன்னொரு வசனத்தை கூட வாசித்து முடிக்கிறேன். நீங்கள் அப்படியே பிரசங்கிக்கு வந்தீர்களே ஆனால் பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனம்.